Yogambal Sambar Podi, Idli Dosa Mulaha Podi, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு நைவேத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பாயசம் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோதுமை மாவை வச்சு பாயசம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 2 ஸ்பூன் இதால் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போகிறோம். கொஞ்சமாக வாசனை வர இதை வறுத்துக்கலாம். ரொம்ப கலர்லாம் மாற வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் வறுத்துனோன்னா போதும். ஸோ ஆடி வெள்ளிக்கிழமையில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி எல்லாமே ரொம்ப விசேஷமான இது. நம்மளோடத்தில் நிறையா பாயசம் பிளேலிஸ்ட் 1 and 2 2 போட்டிருக்கோம். அதில் எது வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். சக்கரை பொங்கல் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு இந்த செவ்வாலையோ வெள்ளியிலையோ பண்ணுறது ரொம்ப விசேஷம். போரும் இந்த அளவுக்கு வறுத்துனோன்னா, இது 200 grams வெல்லம். முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இதையும் நம்ம கரைச்சிக்கணும். 3/4 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இது கெட்டியாக நல்லா கரைச்சி வரட்டும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா கரைஞ்சிடுத்து. மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சோன்னா கெட்டியாக ரெடியாக சீக்கிரம் இதாகிடும். இது வடிகட்டி தான் விடணும். எப்படி இருந்தாலும் மண், கல், குப்பை தான் இருக்குது. அது இல்லாததாக இருக்கும்னா நீங்கள் டிரெக்டாக போடலாம். அப்படியே இது நல்லா வடிகட்டி அப்படியே பாயசத்தில் விடலாம். இப்போ சத்திக்கு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுருக்கேன் நெய், ஆர் 1 டீஸ்பூன் எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் விட்டது கெட்டியான நெய் 1/2 டீஸ்பூன், அது உருகி 1 டீஸ்பூன் ஆகிடுது. ஸோ 1 டீஸ்பூன்னு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம் பாயசம். ஸோ நீங்கள் அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு. வறுபட்டு எடுத்துடலாம். இந்த கப்லேயே 1 கப் கிட்ட தண்ணி விட்டு, இந்த தண்ணி நல்லா திளைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வைத்த கோதுமாவை இதில் விடலாம். தண்ணி நல்லா திளைக்கணும். திளைக்காமல் நீங்கள் அதை விட்டுட்டேன்னா கட்டி ஆகிடும். தண்ணி நல்லா திளைக்கட்டும். இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இதை விட்டுடலாம். நல்லா இது கொதித்து ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதை கலந்த மாவை நீங்கள் கலராமல் அப்படியே விட்டுட்டு பேசாமல் விட்டுட்டேன்னா அடியில் போய் உட்காந்துன்னு பிடிச்சி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு இது கலரிண்டே இருங்கோ. அடுப்பை பெருசாக வச்சுக்க வேண்டாம். மீடியம் ஹை இல்லைன்னா சிம்மில் இருக்கட்டும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா கிளாஸியாக அது வெந்து ஜோராக ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி பாயசம் இதில் இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் உருக்கிற இந்த வெல்லத்தை இதில் விட்டுடலாம். வெல்லத்தோடு சேர்ந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். ரொம்ப ஈஸியாக குவிக்காக ஆகக்கூடிய ஒரு பாயசம் இது. யாராவது கெஸ்ட் வந்தானா கூட நீங்கள் டக்குன்னு இதை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு சுட சுட கொடுத்தேன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போடுறேன், திருக்கின தேங்காய். சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக திருக்கி போடுங்க.
ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்புலாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜோரான கோதுமை மாவு பாயசம் ரெடி. ஆறினா இன்னும் கெட்டியாகிடும் இது. ஸோ இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணி நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.